சதி என்றார்கள். இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு 1941 இருந்து 1948 வரை இடைப்பட்ட 8 ஆண்டுகளில் 259 தீவிரவாத தாக்குதல்கள் யூத தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டுள்ளது. இதில் எத்தனையோ அமைப்புகள், இக்னோ, ஸ்டர்ன் கேங், ஹேகனா, பிரபலமான கிங் டேவிட் ஹோட்டலில் நடந்த குண்டு வெடிப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். 22 ஜூலை 1946 அது தகர்க்கப்பட்டது. அதை நடத்தியது இக்னோ. அதற்கு தலைமை தாங்கியது மானிக்கம் பிகின். அதில் 91 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் 28 பேர் பிரிட்டிஷ், 41 அரபியர்கள், 17 யூதர்கள், மற்றவர்கள் 5. அந்த யூதர்கள் அரபியர்களைப் போல் உடை அணிந்து முஸ்லிம்களைப் போல் சென்று குண்டு வைத்திருக்கிறார்கள். இதற்கு தலைமை தாங்கியது மானிக்கம் பிகின். ஆனால் அதுதான் பிரிட்டிஷை எதிர்த்து நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல். அதில் 91 பேர் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சமயம் மானிக்கம் பிகின் ஒரு நம்பர் 1 தீவிரவாதி என்று பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அறிவிக்கப்பட்டார். சில நாள் கழித்து, சில வருடங்கள் கழித்து அவர் இஸ்ரேலின் பிரதம மந்திரியானார். இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து அவருக்கு அமைதிக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. கொலைகாரனுக்கு நோபல் பரிசா? ஒரு மனிதன் 1000, 10,000 மனிதர்களை கொல்கிறான். அதன் பிறகு இஸ்ரேலின் பிரதம மந்திரி ஆகிறான், நோபல் பிரைஸ் பெறுகிறான் அமைதிக்காக. எத்தனையோ அமைப்புகள் போராடுகிறார்கள். ஸ்டர்ன் கேங், இக்னோ, ஹேகனா எல்லோரும் யூத பயங்கரவாதிகள். அதன் தலைவர்கள் யட்சாக் ரூபின், மானிக்கம் பிகின், ஏரியல் ஷாரோன் பிற்காலத்தில் பிரதம மந்திரியாகி உயர் பதவிக்கு வந்து இஸ்ரேலில் வசிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் யூத நாட்டிற்காக போராடியவர்கள். நீங்கள் உலக வரைபடத்தை 1945 முன் பாருங்கள். இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லை, அந்த வரைபடத்திலேயே இல்லை. இந்த யூத இனத்தவர்கள் தீவிரவாதிகள் என்று பிரிட்டிஷாரால் அழைக்கப்பட்டவர்கள் யூத நாட்டிற்காக போராடினார்கள். அதன் பிறகு சக்தியை கொண்டு நாட்டை கைப்பற்றினார்கள், பாலஸ்தீனியர்களை வெளியேற்றினார்கள். இப்பொழுது அதே மக்கள், அதே பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய நாட்டை திரும்ப பெறுவதற்காக போராடுகிறார்கள். அதனால் அவர்கள் தீவிரவாதிகள் என்று இஸ்ரேலால் அழைக்கப்படுகிறார்கள். ஒன்றை கவனியுங்கள், ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். அவர் யூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்றினார். அவர்கள் ஏன் பாலஸ்தீனத்திற்கு வருகிறார்கள்? பாலஸ்தீனர்கள் அவர்களை வரவேற்றார்கள். அவர்களுக்கு இடம் வேண்டும் என்றால் திரும்ப செல்ல வேண்டும் ஜெர்மனிக்கோ யூரோப்புக்கோ. பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்களை தங்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு விருந்தினர் வருகிறார், உங்கள் வீட்டில் சில நாட்கள் தங்குகிறார், பிறகு உங்களை உங்கள் வீட்டை விட்டே வெளியேற்றுகிறார். இது என் வீடு, இது எனக்கு வேண்டும் என்றால் மக்கள் உங்களை தீவிரவாதிகள் என்று கூறுவார்கள். இன்றைய பாலஸ்தீனியர்களின் நிலைமை இதுதான். அவர்கள் தங்கள் நிலத்தை திரும்ப கேட்பதனால் தீவிரவாதி என்று அழைக்கப்படுகிறார்கள். முதல் உலகப் போர் நடந்த பொழுது எந்த இடத்தில் தாக்குதல் நடந்தாலும் உடனே அந்த தாக்குதலை நடத்தியது முஸ்லிம் தீவிரவாதிகள் என்கிறார்கள். ஏன்? இந்தியாவில்